சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச 2 உல்ஃபால இந்த உலகமே அழிய போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதான் உண்மை. அமெரிக்காவில் டெக்சாஸில் பயோடெக்னாலஜியான கொலாசலோ பயோசைன்ஸ்ன்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி 12,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன உல்ஃப் வகையான த ஜயர் அண்ட் கிரே உல்ஃப்ன்ற 2 ஓனாயை திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ரேமஸ் அண்ட் ரோம்லஸ்ன்ற உல்ஃபை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா CRISPRன்ற மெத்தட் படி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா ஒரு ஜீனோட முழுமையான கட்டமைப்பில் ஒரு பகுதியை மட்டும் நீக்கிட்டு இன்னொரு ஜீனோட கொஞ்சம் இதோட சேர்க்கும் போது இந்த ஜீன் வந்து முழுமையடையுது. அது மூலியமா இல்லாத ஒரு உயிரினம் உருவாகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்கிற உல்ஃபோட டிஎன்ஏல ஒரு பகுதியை மட்டும் நீக்கிட்டு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த டிஎன்ஏவை ஒன்று சேர்க்கும் பொழுது அந்த புது வகையான உயிரினம் பிறக்குது. ஆனால் இதோட தன்மைகள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதோட உருவமைப்பு வேற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன உல்ஃப் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட 8 அடியும் 100 கிலோவும் இருக்கும். ஆனால் இப்போ உருவாக்கப்பட்ட அந்த உல்ஃப் வந்து சாதாரண உல்ஃப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உல்ஃபோட தன்மைகளும் அதோட திங்கிங் கேப்பபிலிட்டியும் இதுக்கு இருக்கும். இது இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட முதல் படி தான். மேபி ஃபியூச்சரில் இதே மாதிரியான உருவமைப்போட, இதே வெயிட்டோட, அதே தன்மையோட, அதே ஆக்ரோஷத்தோட ஏன் டைனோசரை கூட கொண்டு வரலாம். இந்த கண்டுபிடிப்பில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இந்த உல்ஃப் ஒரு பிரிடேட்டர் இனத்தை சார்ந்தது. இதோட அமைப்பு எப்படின்னா மற்றவங்கள கொல்லக்கூடிய வகையில் தான் இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதோட இனம் பெருகிருச்சுன்னா மக்களுக்கு பேராபத்தாயிரும். இதை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கண்டுபிடிப்போட ஃபார்முலா மட்டும் தப்பானவங்க கையில் கிடச்சிருச்சுன்னா நம்ம கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உயிரினங்களை இங்கே மறுபடியும் கொண்டு வருவாங்க. அது மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு காட்ஸிலா படம் பார்த்துருப்போம். அது எந்த அளவுக்கு மனிதனுக்கு ஆபத்தாக இருக்கும். ஹியூமன் கண்டுபிடிக்கிற எல்லாமே ஒரு மிகப்பெரிய பேராபத்தை தான் உண்டாக்கும். எக்ஸாம்பிளுக்கு நியூக்ளியர் வெப்பன். அதை பற்றி நான் சொல்லவா வேணும்? இதோட அழிவும் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இனிமே தான் கதையே ஆரம்பிக்க போகுது.